வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாஜுதீன் கொலை, சானி அபேசேகர தொடர்பில் திடுக்கிடும் தகவல் வழங்கிய மொட்டு கட்சி. அக்கரைப்பற்றில் குழந்தை மீட்கப்பட்ட சம்பவம், தாய் தந்தை கைது. ஜனாதிபதி செயலகம் மீது பறந்த பொருள், ஒருவர் சிக்கினார். பிரபல பாடசாலையில் அடாவடி மாணவனால் ஆசிரியர் வைத்தியசாலையில் அனுமதி. கடனை திருப்பிச் செலுத்துமாறு கடன் கொடுத்தவர் அடிக்கடி கேட்டதால் மன உளைச்சல் ஏற்பட்டு உயிரை மாய்த்து கொண்ட இராணுவ வீரர். ஜெனீவா பறந்தார் ஸ்ரீதரன், காரணம் என்ன? இலங்கையில் 100 பாடசாலைகளை நவீனமயமாக்க ஜப்பான் இணக்கம். ஜனாதிபதி அனுரவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள மகாநாயக்கர்கள். மீண்டும் பார்வை கிடைப்பது சந்தேகம், அலுமினிய அளவுகோலால் வீசி எறிந்து மாணவனின் கண்ணை தாக்கிய ஆசிரியை. லிட்ரோலாஃப் எரிவாயுவின் இம்மாத விலைகள் வெளியானது. தாஜுதீனின் மரணம் தொடர்பாக ராஜபக்சர்களுக்கு எதிராக பொய்யான ஆதாரங்கள், பாராபட்சமற்ற விசாரணை வேண்டும், நாமலின் கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். தாஜுதீன் கொலையில் கோட்டபாய ராஜபக்ச நாமலுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரான சானி அபேசேகர பொய்ச்சாட்சிகளை உருவாக்கிய காணொலிகள் தன்னிடம் இருப்பதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக தெரிவித்துள்ளார். இணையதள தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், முன்னாள் போலீஸ் பரிசோதகர் சுமித் பெரேரா தான் தாஜுதீன் கொலை தொடர்பில் விசாரணை நடத்தியவர். அவர் 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திற்கு போலீஸ் பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் பெற்றார். இவரை வாக்குமூலம் பெறுவதற்காக தினமும் கொழும்புக்கு அழைத்துள்ளனர். அச்சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் புலனாய்வு துறைக்கு அவர் வந்தபோது சானி அபேசேகர அவரின் வாகனத்தில் இவரை ஏற்றிக்கொண்டு பொருளை மயானம் பகுதியில் வைத்து, உனக்கு பதவி உயர்வு தருகிறேன் மற்றும் சன்மானம் தருகிறேன், தாஜுதீன் கொலையில் கோட்டபாய மற்றும் நாமலுக்கு தொடர்பு உள்ளதென சொல்லவும் என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அவர், நான் எப்படி பொய் கூறுவது, இதன் சாட்சியங்களை நான் பரிசோதனை செய்தேன் என அவர் கூறியுள்ளார். இதற்கான காணொலியும் என்னிடம் இருக்கிறது. அதேபோல் கஜ்ஜா ராஜபக்சர்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என பொதுமக்கள் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவு என அனைவரும் அறிவர். ராஜபக்சர்கள் தொடர்பில் கஜ்ஜா நிறைய ரகசியங்களை கூறியுள்ளார். அவ்வாறென்றால் அரசு ஏன் கஜ்ஜாவை கைது செய்யவில்லை? இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே கஜ்ஜா தாஜுதீன் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். 6 மாதங்கள் வரை ஏன் அவரை விசாரணை செய்யவில்லை? ஏனென்றால் ராஜபக்சர்களுடன் கஜ்ஜாவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதால் ஆகும். கஜ்ஜா கொலையில் ராஜபக்சர்கள் தொடர்பு என அவரின் மனைவி மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்தார். ஆனால் பின்னர் போதைப் பொருள் தொடர்பிலான பிரச்சினையிலேயே அவர் கொல்லப்பட்டதாக தெரிய வருகிறது. சானி அபேசேகர பொய்ச்சாட்சிகளை உருவாக்க வல்லவர் என்பது நாம் அறிந்த விடயமாகும். இவ்வாறான பொய்ச்சாட்சிகளே உருவாக்கப்படுகிறது. இவற்றை நாம் எவ்வாறு நம்புவது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தாஜுதீனின் மரணம் தொடர்பாக பாராபட்சமற்ற விசாரணை அவசியம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்யப்படாவிட்டால் அது தற்போதைய அரசாங்கம் தாஜுதீனின் ஆன்மாவுக்கு இழைக்கும் அநீதி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், தற்போது உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவு பொய்யான சாட்சியங்களை உருவாக்கி அரசாங்கத்தை மகிழ்வித்து வருகிறது. தாஜுதீன் விடயத்தை தத்தமது அரசியல் லாபங்களுக்கு பயன்படுத்தாமல் அரசாங்கம் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கத்திடம் கேள்விகளை எழுப்பும் போது அவ்விடயத்தை முற்றிலுமாக மறைத்து மற்றொரு விடயத்தை மக்கள் மத்தியில் அரசாங்கம் திணிக்கிறது. ஆகவே தாஜுதீனின் மரணம் தொடர்பாக பாராபட்சமற்ற விசாரணை அவசியம் என தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கம் கூட ராஜபக்சர்களுக்கு எதிராக பொய்யான ஆதாரங்களை உருவாக்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள அரச பாடசாலை ஒன்றில் ஆசிரியையின் கொடூரமான செயலால் 7வது வகுப்பு மாணவனின் கண் பார்வை மீண்டும் கிடைப்பது சந்தேகத்திற்கிடமாக உள்ளதென தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வந்த அழைப்பிற்கமைய அவ்வூடகம் நேரில் சென்று மாணவனிடம் கேட்டபோது உண்மைகள் அம்பலமாகி உள்ளதாக அவ்வூடகம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த பாடசாலையில் தரம் 7இல் கல்வி பயிலும் மாணவனிடம் சம்பவ தினத்தன்று ஆசிரியர் கேள்வி கேட்ட நிலையில் மாணவன் வேறு ஏதோ ஒரு பதில் கூறியதால் வகுப்பறையில் பயன்படுத்தும் அலுமினிய அளவுகோலால் வீசிய எறிந்துள்ளார் எனவும், அது மாணவனின் கண்ணில் பட்டு இரத்தம் வர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பார்வை கிடைப்பது சந்தேகம் என வைத்தியசாலை தரப்பினர் தெரிவித்துள்ளனர். மாணவனே கண்ணில் அடித்துக் கொண்டுள்ளார் என கூறி பாடசாலை நிர்வாகம் குறித்த மாணவனை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவம் நடைபெற்று 10 நாட்களாகியும் ஆசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அவ்வூடகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக கூறப்படும் குழந்தையின் பெற்றோரை அக்கரைப்பற்று போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் ஒலுவில் பிரதேசத்தில் பிறந்து சில நாட்களான பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டிருந்தது. இதன்போது விசாரணைகளை மேற்கொண்டு வந்த அக்கரைப்பற்று போலீசார் நேற்று முன்தினம் ஒலுவில் பிரதேசத்தை சேர்ந்த குழந்தையின் தந்தை மற்றும் நிந்தாவூர் பிரதேசத்தைச் சேர்ந்த தாய் உள்ளிட்டோரை கைது செய்துள்ளனர். அத்துடன் காதலித்து வந்த தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் 17 வயதுடையவர்கள் எனவும் அவர்களுக்கு திருமணமாகாத நிலையில் குறித்த குழந்தை பிறந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் குழந்தையின் தந்தையின் உறவினர்கள் அவர்களின் காதலுக்கு எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த பெண் தனது வீட்டில் சிசுவை பிரசவித்துள்ளார். இவ்விடயத்தை அறிந்து கொண்ட குழந்தையின் தந்தை காதலியின் வீடு சென்று எனது குழந்தையை தான் வளர்க்கிறேன் என கூறி பெற்றுக் கொண்டு வந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குழந்தையின் தந்தை அவரது உறவுக்கார பெண் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒலுவில் பகுதியில் கைவிடப்பட்டுள்ள பெண் குழந்தையொன்றை கண்டெடுத்துள்ளேன், உங்களுக்கும் பெண் குழந்தை இல்லை, எனவே இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா என கேட்டுள்ளார். அதற்கு அவ்வுறவுக்கார பெண்ணும் சம்மதித்துள்ளார். இந்த நிலையில் குழந்தையின் தொப்புள் கொடி உரிய முறையில் வெட்டப்படாமை காரணமாக அந்த இடத்திலிருந்து ரத்தம் கசிந்ததை அடுத்து அருகில் உள்ள ஒலுவில் வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையிலேயே மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி முகத்திடலில் இருந்து ஜனாதிபதி செயலகம் நோக்கி அனுமதியின்றி ட்ரோனை பறக்கவிட்ட நெதர்லாந்து நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த ட்ரோனை போலீசார் காவலில் எடுத்துள்ளனர். சந்தேக நபர் விமானப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 56 வயதுடைய நெதர்லாந்து நாட்டவர் என போலீசார் கூறியுள்ளனர். மொனராகலையில் உள்ள பிரபலமான பாடசாலை ஒன்றின் மாணவர் நடத்திய தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த தாக்குதல் நேற்றைய தினம் காலை நடந்துள்ளதுடன் காயமடைந்த ஆசிரியர் தற்போது மொனராகலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் பாடசாலைக்கு கையடக்க தொலைபேசியை கொண்டு வந்தமை குறித்து கேள்வி எழுப்பியதால் ஆசிரியரை மாணவன் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. மீககாமட பகுதியில் ராணுவ வீரர் ஒருவர் தன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபருக்கு வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்துமாறு ஒருவர் அடிக்கடி தொலைபேசி அழைப்புகளை விடுத்த நிலையில் கடனை திருப்பிச் செலுத்த முடியாத மன உளைச்சல் ஏற்பட்டு இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 26ஆம் திகதி விடுமுறைக்கு வீடு வந்த அவர் தான் வேலை செய்யும் ராணுவ முகாமிற்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளதுடன் முகாமுக்கு செல்லாததால் அவரை தேடிய போது வீட்டு தோட்டத்தில் உள்ள மரமொன்றில் இருந்து உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து படல்கும்றை போலீஸ் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் பக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் ஜெனீவாவை சென்றடைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கு வேறு பல முக்கிய சந்திப்புகளில் பங்கேற்க உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் கடந்த 8ஆம் திகதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தொடரில் புதிதாக நிறைவேற்றும் நோக்கில் பிரிட்டன் தலைமையில் கனடா, மாலாவி, மொன்டெனிக்ரோ மற்றும் வட மெசிடோனியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்தல் எனும் தலைப்பில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பிரேரணையின் முதலாவது வரைவு கடந்த 9ஆம் திகதி வெளியிடப்பட்டதுடன் அதில் திருத்தங்கள் உள்வாங்கப்பட்ட முதலாவது மீள்வாய்வு வரைவு கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. இவ்வாறானதொரு நிலையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி அங்கு நடைபெறவுள்ள பக்க நிகழ்வொன்றில் பங்கேற்க உள்ளார். அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினதும் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளினதும் பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை அவர் நடத்துவார் என்றும் அதன்போது தமிழர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 30ஆம் திகதி டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் நிப்பான் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் யோகை சசகாவாவை சந்தித்துள்ளார். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது இலங்கையில் உள்ள ஒவ்வொரு சமூகத்தின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக தனது உறுதிமொழியை சசகாவா வலியுறுத்தினார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 100 பாடசாலைகளை புனரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கலுக்கான எதிர்கால திட்டங்களையும் இதன்போது அவர் வெளியிட்டுள்ளார்.
சமகால அரசாங்கம் பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதாக மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். கண்டி மல்வத்து, அஸ்கிரிய, அமரபுர மற்றும் ராமஞ்ச பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஒன்றிணைந்து இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர். பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பது சிங்கள பௌத்த கலாச்சார விளிமியங்களை பலவீனப்படுத்தும் என அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சிகள் மனித உரிமைகள் என்ற பெயரில் சமூக நெறிமுறைகளை சிதைக்கும் செயற்பாடுகள் என்றும் மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை குற்றவியல் சட்டத்தின் 82ஆம் பிரிவில் உடல் தண்டனையை சட்டவிரோதமாக்க முன்மொழியப்பட்ட திருத்தத்திற்கும் மகாநாயக்க தேரர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த செயற்பாடுகளை பொது விவாதமின்றி இது இளைஞர்களின் ஒழுக்கத்தை குறைக்கும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். தன்பாலின சேர்க்கை என்பது பௌத்த போதனைகளுக்கு எதிரானதெனவும் இது சமூகத்திற்கு மீள முடியாத தீங்கு விளைவிக்கும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். சட்டங்களை இயற்றும் போது சிங்கள பௌத்த மரபின் விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைய இந்த மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாதென லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 3690 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 1482 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 694 காணப்படுகிறது. அதேவேளை மாதாந்திர விலை திருத்தத்தின்படி லாப் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என அந்நிறுவனமும் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 4100 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 1645 காணப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.